அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷையா. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அவன் தான் எனது இறைவன், அவனுக்கு நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், இணை வைக்க மாட்டேன். கவலை நேரத்தில் ஷைத்தான் இணை வைப்புக்கு தான் என்ன செய்வான், நிறைய சந்தர்ப்பங்களை தருவான். உறுதியா இருக்கிறவனும் கவலை எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்வான், வேறொரு ரூட்டுக்கு போவான். அதுல முதல் என்னது, நமது எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து நம்மளுக்கு மேல உள்ளவரை கொஞ்சம் அணுகிறது. டோட்டலா போற டைம்ல எல்லா விதமான குஃப்ரே மனுஷன் என்ன செய்வான், கவலைக்காக வேண்டி முர்த்ததா போனவங்க இருக்கிறான். இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் முர்த்ததா போனாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான கொள்கை ரீதியா முர்த்ததா போறது, தவறா புரிஞ்சு போறது. மத்தபடி முர்த்ததா போறவங்க பெரும்பாலும் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் வந்து இந்தோனேஷியாவில் நடந்தது, அங்க நடந்ததெல்லாம் என்ன, இது அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்பது நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆக்கள்ல உண்டு. இந்த செய்தி வந்து ஹசனானது. ஆனால் அதுல தனித்தனியான அறிவிப்பால் வரிசைகள்ல பலகீனங்கள், சின்ன சின்ன பலகீனங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் சரி, இது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக வருது, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா வழியாக வருது.